ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் முள்ளங்கி சாம்பார் வைக்கலாம் வாங்க. இதுக்கு நான் முதல்ல முள்ளங்கியை ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிட்டேன். உங்களுக்கு ஆள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ஸோ 2 பேர் இருந்தீங்கன்னா 1/4 கிலோ முள்ளங்கியை போகிறோம். ஸோ நல்லா கழுவிட்டு முள்ளங்கியை அதில் இருக்க தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துடலாம். ஸோ முள் அங்கி, அதாவது நம்ம உடம்புக்கு முள் மாதிரி உடை நம்ம உடம்பை அவ்வளோ ப்ரிவெண்ட் பண்ணுறது முள்ளங்கிக்கு இருக்குது. உடம்பில் இருக்கிற கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றிடும். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு முள்ளங்கி ரொம்ப நல்ல உணவு, ஹெல்த்தியான காய். ஸோ இதை நம்ம இப்போது பீல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரவுண்டாக நல்லா நறுக்கிக்கலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியோட கொஞ்சம் ஒரு கை உப்பு சேர்த்து நான் ஊற வச்சுட்டேன் ஒரு 15 மினிட்ஸு. இப்போ பாருங்கள், காய் நல்லா நறுக்கியாச்சு. ஸோ ஒரு பாத்திரத்தில் இந்த காய் போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி விடணுங்க. ஸோ கூடவே மிளகாய் தூள், நான் சாம்பார் மிளகாய் பொடி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ மிளகாய், தனியா, மிளகு இதெல்லாம் சேர்ந்தது. மிளகாய் பொடி நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணால் போட்டுக்கலாங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு நாம் அடுப்பில் வச்சு காய் வேகிற அளவுக்கு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் மூடி வைக்கணுங்க, அப்போ தான் காய் வேகும். ஸோ இது வேகிறதுக்குள்ளே நம்ம புளி ஊறிடுச்சுன்னா புளி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் சாம்பாருக்கு தேவையான பருப்பு, பெருங்காயம், தக்காளி, மஞ்சப்பொடி போட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் குக்கரில். ஸோ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸில் காய் வெந்துதான்னு பார்க்கணும். நசுங்கினா நசுங்கணும் காய். ஸோ வெந்துருச்சுங்க. இப்போ நான் புளியை கரைச்சி இந்த புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். காய் வெந்ததோடனே தான் புளியை சேர்க்கணும். முன்னாடியே நீங்கள் புளியை சேர்த்திங்கன்னா காய் வேகாமல் போயிடும். ஸோ இப்போ நல்லா கொதி வரணுங்க. புளியை சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வைக்கலாம். ஸோ இந்த முள்ளங்கி வாசனை போயிடுங்க, வேகும்போதே நல்லா போயிடும் புளியோட. இப்போது நம்ம பருப்பு, தக்காளி, பெருங்காயம் இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மசிச்சு நல்லா கொதி வந்த உடனே இந்த பருப்பை சேர்த்துடலாம். ஸோ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கொதி வரணும். சாம்பார் கொதிக்க கொதிக்க தாங்க நல்ல வாசனை, கன்சிஸ்டன்சியும் சூப்பராக இருக்குங்க. இல்லைன்னா தண்ணியாக இருக்கும். பருப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். எண்ணெய் விட்டு கடுகு, கூடவே சீரகம். சீரகத்தை எல்லாத்துலேயுமே நம்ம தாளிப்பில் சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது நம்ம டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். கூடவே நான் ஒரு நீட்டு வரமிளகாவை கிள்ளி தாளிக்கிறேன். வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி ஒரு அரை வெங்காயம் நறுக்கி அதையும் நான் சேர்த்துட்டேன். கூடவே பச்சை கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வெங்காயம் பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஸோ இந்த தாளிக்கிற வாசனை தான் சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு. அது பாருங்கள், சாம்பார் நல்ல கொதி இப்படி நுர வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரணும் சாம்பார், அப்போ தான் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி மேலே நுர கட்டணும், அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நாம் இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். இப்போ நம்ம பருப்பு சேர்த்ததுனால அதை வேறு நம்ம அடிக்கடி கலக்கி விட்டுக்கணுங்க. இல்லைன்னா பருப்பு அடியில் அடி பிடிச்சிரும். அதுவும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம தாளிப்பை சேர்த்து நல்லா கலக்கிட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம், கலக்கிடலாம். பாருங்கள், சூப்பராக செட் ஆயிடுச்சு. பருப்பு, முள்ளங்கி எல்லாம் செட் ஆயிடுச்சு பாருங்கள். சாம்பார் ரெடி. வாங்க நம்ம பரிமாறிடலாம். சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி.